shows in I think last time in Chennai la பண்ணும்போதுவே there was like few barricades and they were like கொஞ்சம் far இருந்தாங்க. I was like asking them இந்த barricadeல எடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி. So I wanted like that. So அதனால they took this சார் நம்ம idea அண்ணன் இட்டுன்னு and வரேன். இட்டுன்னு வந்துட்டு and இதோட they were பார்த்துக்கலாமா? like can we கார்டை என்கிட்ட கொடுத்துட்டு போ. do this முதல் like ஒரு கார்டு எடுத்துட்டு 360 செக் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி. தரேன். So that's the whole experience that I want to give to my fans, like very close அப்படின்ற மாதிரி. So and yeah, I'm just like super excited for this. தானே Yeah, we're also excited. ஏன்னா டீம் கிட்ட பேசும்போது கூட அவங்க நிறைய கான்சர்ட்ஸ் பண்ணிருக்காங்க. டக்குனு பட் நான் செக் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு டைம் தரேன். யுவன் சார் கூட இப்படி ஒரு செட்டப் இருந்தாலும் they are முடிஞ்ச very கூட very தானே excited பண்ண and முடியும். நான் நாங்களும் check ரொம்ப பண்ணிட்டு தரேன். எக்ஸைட்டடா இருக்கோம். ஸோ நம்மளுடைய மீடியா ஏதாவது கேள்விகள் இருந்தா வந்து யூ கேன் ஆஸ்க். அவ்வளோதான் முடிவு போகுது. Over to Q&A session. Yes. ஃபுல்லா கான்சர்ட் பத்தின கேள்விகள் மட்டும் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். யுவன் சார், Hi. கான்சர்ட்ல வந்து கோட் படம் ஏதாவது ஸ்பெஷலாக பாடுவீங்களா ஒன்று? அப்புறம் முக்கியமாக நாங்கள் பவதாரணி சாங் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போம். அவங்க மறைஞ்சாலும் நம்ம பாடல்கள் கூட நம்ம கூடிய இருக்காங்க அப்படின்னு எதிர்பார்ப்போம். மயில் போல அந்த சின்ன சின்ன கண்கள் ஏதாவது பாட வாய்ப்பு இருக்கா? இருக்கு லிஸ்ட்ல இருக்கு. அதுக்கு முன்னாடி ஏதோ கேட்டீங்க. Yeah. அந்த பாட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறோம். அண்ட் தேர்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகிறதுக்கு லைக் we are waiting for the masters. Wow. So again, if that comes before, I think I might also perform the third single there. எங்களுக்காக அந்த சின்ன சின்ன கண்கள் எப்படி உருவானது, என்ன அந்த ஃபீலிங் எப்படி சொல்ல முடியும்? ஆக்சுவலி அந்த பாட்டு வந்து பெங்களூரில் கம்போஸ் பண்ணேன். கம்போஸ் பண்ணிட்டு இருந்தப்போ கம்போஸ் பண்ணி முடிச்சோடனே விபி நானும் வந்து இல்லை இந்த சாங் பவத்தாவே பாடட்டும். அப்போ ஷி வாஸ் இன் த ஹாஸ்பிட்டல் அண்ட்